ஏங்க 4 பேர் அபிய கேவலமா பேசுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியலங்க. தேவானே அமைதியா இருமா. 3வது அம்பும் சரியா நெஞ்சிலேயே இறங்கிடுச்சு பாரு. அடுத்த அம்பல அபி குடும்பமே க்ளோஸ். என்னதான் ஏழையா இருந்தாலும் அபி கெட்டிக்கறி தாண்டி. வந்த முதல் நாளே சீதாக்கா கிட்ட இருந்து சாமர்த்தியமா பரம்பரை நகையை வாங்கிட்டாலே. நிறுத்துங்க. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப ஓவரா தான் போறீங்க. ஒரு பொண்ணோட மதிப்பு அவ போட்டிருக்கிற நகையில இல்ல, அவ குணத்துல இருக்க. ஒருத்தரோட குணம்தான் அவங்க ஏழையா இல்ல பணக்காரங்களான்னு முடிவு பண்ணும். அந்த விதத்துல என் மருமக குணத்துல கோடீஸ்வரி. மீனாட்சி, என் மருமகளை இந்த பேச்சு பேசுறியே. நீ கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்த 2வது நாள்லயே உன் மாமியார முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிட்ட. என் மருமகளை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? என்னதான் இருந்தாலும் மீனாட்சியை நீங்க இப்படி எல்லாம் சொல்லிருக்க கூடாது. அதானே, உன்னை விட்டுட்டு அவளை மட்டும் சொல்றேன் பாரு. நீலவேணி, நீ உன் வீட்டுக்கு மூத்த மருமக தானே? ஆமா. ஒரு காஃபி எப்படி போடணும்னு தெரியுமா? தெரியாதுல்ல? நீ இப்ப குடிச்ச கூல் ட்ரிங்க்ஸ் அதுல இருந்து இங்க இருக்கிற எல்லா சாப்பாட்டையும் தனியால சமைச்சது யார் தெரியுமா? என் மருமக அபி. உன் புருஷனுக்கு உன் கையால சமைச்சு கூட போட தெரியாத நீ ஊருக்கே ருசியா சமைச்சு போடுற அளவுக்கு தகுதி உள்ள ஏன் மருமகளை நீ தப்பா பேசுறியா? இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒன்னு சொல்ற கேட்டுக்கோங்க. போன ஜென்மத்துல நாங்க பண்ண புண்ணியம் தான் அபிய எங்க வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்திருக்கு. அபி எங்க வீட்டுக்கு வந்ததால அவ அதிர்ஷ்டசாலி கிடையாது, நாங்க தான் அதிர்ஷ்டசாலி. இப்படி ஒரு அத்தை மருமகளை நான் பார்த்ததே இல்ல. மருமகளை தப்பா பேசின உடனே மாமியாரால பொறுத்துக்கவே முடியலையே. தப்பா பேசினவங்க உங்க கெஸ்டா இருந்தாலும் அத பத்தி கவலைப்படாம நல்லா திட்டினீங்க. யூ ஆர் கிரேட். ஸ்ரீஜா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? நீ இப்படி திடீர்னு தனியா வந்தா கெஸ்ட் எல்லாரும் என்ன நினைப்பாங்க? இதுக்கு மேல என்னமா நினைக்கணும்? அதான் அத்தா அபிய பாராட்டி எல்லாரும் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்திட்டாங்களே. இப்ப என்னடி பண்றது? நாம அபிய அசிங்கப்படுத்த அவ மூஞ்சில சாணி அடிக்க பார்த்தோம். ஆனா சீதா குறுக்க வந்து சாணிய புடிச்சு சந்தனமா மாத்திட்டா. அபிய பெருமைப்படுத்திட்டா. நாம என்னடி பண்ண முடியும்? என்ன பண்றதா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. இந்த ஃபங்க்ஷன்ல அந்த அபிய பெருமையா பார்த்த அத்தனை கெஸ்டும் இந்த ஃபங்க்ஷன் முடியறதுக்குள்ள அவளை கேவலமா பார்க்கணும். அப்ப என்னடி பண்ண போற? அந்த பிரவுன் சுகரை அபிக்கு கூல் ட்ரிங்க்ஸ்ல கலந்து கொடுக்க போறேன். ஏதாவது பண்ணி 1 மணி நேரத்துக்கு அத்தை இங்க இல்லாம பாத்துக்கோ. அந்த 1 மணி நேரத்துக்குள்ள அந்த அபிய அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துறேன் பாரு. சரி.
செத்தடி நீ இன்னைக்கு. என்ன பண்ணலாம்? சீதாவை எப்படி வெளியே அனுப்பலாம்? சிந்தாமணி, சொல்லுங்க சிந்தாமணி அம்மா. சாமி, நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன உதவி சொல்லுங்க. எங்க வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து சின்னதா ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு இருக்கோம். அதுக்கு அண்ணி 1 மணி நேரம் வெளியே இருக்கணும். அவங்கள எப்படி வெளியே அனுப்புறதுன்னு தெரியல. அதனால நீங்க அன்னைக்கு கால் பண்ணி கோவில் விஷயமா பேசணும்னு சொல்லி கூப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சீதாமா சந்தோஷப்படுவாங்கன்னா நான் கண்டிப்பா பண்றேன். சரிங்க. ஹலோ ஹலோ, அது கோயில புதுப்பிக்கிறது சம்பந்தமா உங்ககிட்ட பேசணும். நீங்க ஃப்ரீயா இருந்தா இப்ப கோயிலுக்கு வரீங்களான்னு கேட்கலான்னு தான். சாமி விஷயத்தை தள்ளிப்பட முடியுமா? நான் உடனே கிளம்பி வரேன். ரொம்ப நன்றிமா. வாங்க வாங்க. என்னங்க, நம்ம ஐயர் கோயில புதுப்பிக்கிற விஷயமா ஏதோ பேசணும்னு சொல்லி கூப்பிடுறாரு. நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. சீதா, இவ்வளவு பேர் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. இப்ப பார்த்து கோயிலுக்கு போறோம்ங்கற. கோவில் விஷயங்க. நான் போய் கேட்டுட்டு உடனே வந்துடுறேன். சரி, உன் இஷ்டம். சம்பந்தி, நீங்க இருங்க. நான் கோவில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வரேம்மா. ஹே, நீ சொன்ன மாதிரியே சீதாவை அனுப்பிட்ட. இன்னும் 1 ஹவருக்கு இந்த பக்கமே வரமாட்டா. என்ன இவ சொல்ல கேட்காம போறா? ஏய் ஸ்ரீஜா, ஸ்ரீஜா. ஹலோ மேடம், இங்க வா. சொல்லுங்க மேடம். இந்தா, இத அபி கிட்ட போய் கொடு. வேற யார்கிட்டயும் கொடுக்காத. போ. சரிங்க. ஏய், நான் சீதாவை அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அத காதுல வாங்காம பேரர் கிட்ட உனக்கு என்னடி பேச்சு? ஐயோ ஸ்ரீஜா, அபிக்கு எப்படி போதை மருந்த கூல் ட்ரிங்க்ஸ்ல கலந்து கொடுக்க போற? போதை மருந்து அபிக்கு கலந்து கொடுக்க போறியா? மேடம் ஜூஸ். இல்ல, எனக்கு வேண்டாம். சரி மேடம். இல்ல பரவாயில்ல, வேண்டாம். வாங்கிக்கிங்க. வாங்கி குடிமா. ஆல்ரெடி கொடுத்தாச்சுமா. இந்நேரம் அவகிட்ட போய் சேர்ந்துருக்கோம். அத மட்டும் அவ வாங்கி குடிச்சா அவ்வளவுதான். எப்படியாவது அபியை குடிக்க விடாம தடுக்கணுமே. ஏய் ஸ்ரீஜா, கீழே என்ன நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு வரேன். சரியா? நீ போமா. கீழே என்ன நடக்க போகுது? அவ ஆட்டோ இதோட க்ளோஸ். ஐயோ, வெண்ணெய் திரண்டு வர நேரத்துல இப்படி தாழி உடைச்சிட்டானே. இப்ப என்ன பண்றது? ஏன் சச்சு, எதுக்கு தட்டி விட்ட? எதுக்கா? ஸ்ரீஜாவை கூட்டிட்டு வரேன், அவகிட்ட கேளு.
ஸ்ரீஜா, ஹே ஸ்ரீஜா, நீ கூல் ட்ரிங்க்ஸ்ல போதை மருந்த கலந்தத சஞ்சீவ் கண்டுபிடிச்சிட்டாண்டி. ஐயோ வராண்டி. ஏய் எதுக்கு இப்படி பண்ண? நான் என்ன பண்ண? ஏய் சீ, சும்மா நடிக்காத, வா. கைய விடுன்னு சொல்றேன். என்னாச்சு இவனுக்கு? ஏய், கைய விடு. டேய் என்னடா இதெல்லாம்? இவன் என்ன பண்ணான்னு சொல்றதுக்கு என் நாக்கு கூசுதுப்பா. சஞ்சீவ், கெஸ்ட் எல்லாம் இருக்காங்க, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். முடியாதுப்பா, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. ஸ்ரீஜா என்ன பண்ணன்னு நான் சொன்னா நீங்களே சும்மா இருக்க மாட்டீங்க. மாப்ள, அப்படி என்ன பண்ண இவ? மாமா, அபியை அசிங்கப்படுத்த கூல் ட்ரிங்க்ஸ்ல போதை மருந்து கலந்து கொடுக்க பார்த்தா. ஏய், உனக்கு அபியை பிடிக்கலன்றதுக்காக இப்படிலாம் கேவலமா பண்ணுவியா? ஏய், வாய்க்கு வந்தபடிலாம் பேசாத. நான் அபிக்கு போதை மருந்து கலந்து கொடுத்தேன்னு உன்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு? நீயும் உங்க அம்மாவும் பேசுனது நான் காதால கேட்டேன். இப்படி சொன்னா எல்லாரும் நம்பிடுவாங்கன்னு நினைச்சியா? உன் வைஃபுக்கு நான் எதுக்கு ட்ரக்ஸ் கலந்து கொடுக்கணும்? அதனால எனக்கு என்ன லாபம்? அபி மேல உனக்கு பொறாம, அதான் அவளை அசிங்கப்படுத்த நீ போதை மருந்த கலந்து கொடுக்க பார்த்த. கேட்டிங்களா? இவர் சொல்றத கேட்டிங்களா? சூப்பர் சஞ்சீவ். அபி மேல எனக்கு பொறாம. பொதுவா பொறாம யார் மேல வரும்? நம்மள விட டேலண்டா இருக்கவங்கள பார்த்து தானே. இவ ஸ்கூல்ல கூட தாண்டாதவ. ஆனா நான் யுஎஸ்ல போய் மாஸ்டர் டிகிரி படிச்சவ. இவ ஒரு சாதாரண மிடில் கிளாஸ், நான் ஒரு கோடீஸ்வரி. என்னோட ஒரு நாள் ஷாப்பிங் செலவு தான் இவ குடும்பத்தோட ஒரு மாச செலவு. கோயிலுக்கு கும்பாபிஷேகம் வச்சிருக்கம்மா, அதுக்கு முன்னாடி கோவிலுக்கு பெயிண்ட் அடிக்கணும். சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்க்கணும். நல்லது. சரிங்க சாமி, நீங்க சொல்றபடியே பண்ணிரலாம். சரிங்க, வாங்கம்மா வாங்க. இப்படிப்பட்ட ஒரு பிச்சைக்காரிய பார்த்து நான் பொறாமப்படுறேன்னு சொல்றியா? ஏய், இன்னொரு தடவை அபி பிச்சைக்காரின்னு சொன்ன அவ்வளவுதான், பாத்துக்க. பிச்சைக்காரிய பிச்சைக்காரின்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? ஸ்ரீஜா, நீ சும்மா இருமா. அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பான், நான் அதை கேட்டுட்டு சும்மா இருக்கணுமா? என்னாலலாம் முடியாது. அப்பா, ஓவரா பேசிட்டு இருக்கா, வாய் மூட்டு இருக்க சொல்லுங்க, இல்ல அண்ணின் கூட பார்க்க மாட்டேன். உன் பொண்டாட்டிய சொன்னா உனக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வருதா? அவளை என்ன சொல்றது? உன்ன சொல்ற. நீ வேலை வெட்டி இல்லாதவன் தானே? ஸ்ரீஜா, நீங்க சும்மா இருங்க. ஏண்டா டேய், இது வரைக்கும் நீ சம்பாதிச்சேன்னு ₹1 சம்பாதிச்சிருப்பியாடா? நீயும் உன் பொண்டாட்டியும் சாப்பிடுறதே என் புருஷன் சம்பாதியத்துலதான். வந்துட்டான் கேள்வி கேட்க. ஸ்ரீஜா, ஐயோ, அதுக்குள்ள வந்துட்டாளா?
சீதா, இங்க என்ன நடந்ததுன்னு நான் உனக்கு சொல்றேன், இரு, பொறுமையா இரு. யாரும் எனக்கு எதுவும் சொல்ல தேவையில்லை. ஃபங்க்ஷன் முடிஞ்சு போச்சு, எல்லாரும் போங்க. என்ன சீதா இது? வாங்க சார், வாங்க. அப்படி போங்க. வேலை வெட்டி இல்லாதவன் தானே? நீயும் பொண்டாட்டியும் சாப்பிடுறதே என் புருஷ சம்பாத்தியத்துலதான். கோழி குஞ்சா தான் இறகுக்குள்ளேயே வச்சிருக்கிற மாதிரி சஞ்சீவை என் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் பண்ண அந்த தப்பாலதான் ஸ்ரீஜா இன்னைக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டா. அதை கேட்டுட்டு சஞ்சீவ் எதுவுமே பேச முடியாம அவமானப்பட்டு நின்னுட்டான். தான் புருஷனை எல்லாரும் முன்னாடியும் நீ ஒரு வேஸ்ட், வேலை இல்லாதவன்னு சொல்லும் போது அதை கேட்கும் போது அபி மனசு எப்படி துடிச்சு போயிருக்கும். எல்லாத்துக்கும் நான் பண்ண தப்புதான் காரணம். நான் பண்ண தப்ப நானே சரி பண்றேன். சொல்லுங்க சீதா மேடம். ஆடிட்டர் சார், நான் சொல்றபடி செய்யுங்க. சரிங்க மேடம், அப்படியே பண்ணிடலாம். சஞ்சீவ், இந்த பால். நான் உன்கிட்ட எத்தனை தடவை தான் சொல்றது, நீ எனக்காக எதுவும் பண்ண வேண்டான்னு. இப்ப எதுக்கு இந்த பால்? அப்படியே இந்த பாலை கொண்டு வந்தாலும் நான் குடிப்பேன்னு எப்படி எதிர்பார்க்கிற? ஓ, இந்த ஃபங்க்ஷனை நான் உனக்கு சப்போர்ட் பண்ணதை வச்சு மனசு மாறி உன்னை ஏத்துக்கிட்டேன்னு நினைச்சிட்டல? நான் ஒன்னும் புத்தர் இல்ல, சாதாரண மனுஷன்தான். இந்த ஃபேக்கா லவ் பண்றவங்க மன்னிச்சு என்னாலலாம் ஏத்துக்க முடியாது.